லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா, தானியாவை நாங்க பாத்துக்கிறோம்மா, நீ கிளம்புமா. கொஞ்ச நேரம் அப்படிதான் இருப்பா, அப்புறம் சரியாயிடுவா. பாட்டி, நான் விட மாட்டேன் பாட்டி. மித்ராமா மறுபடியும் போயிட்டாங்கன்னா எனக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லாம ஆயிடும்ல. நீ அழாத தானியா. மித்ராமா போக கூடாது. மித்ராமா இங்கே இருங்க. மித்ராமா. தானியம்மா, இப்ப எதுக்கு அழுதுட்டே இருக்க? முதல்ல அழுது நிறுத்து. உனக்கு என்ன, இப்ப மித்ராமா உன் கூடவே இருக்கணும், அவ்வளவுதானே? மித்ராமா உன் கூடவே இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. போதுமா? மித்ராமா. தானியா, அழாது தானியா. மித்ரா உன் கூட தான் இருப்பாங்க. அழாத தங்கம், அம்மா உன் கூடவே தான் இருப்பேன்டா. யாரு சொன்னாலும் சரி, நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், சரியா? நீ முதல்ல அழறத நிறுத்து. அழாத. என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல மித்ராமா? கண்டிப்பா போக மாட்டேன்டா. ப்ராமிஸ்? என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணுங்க மித்ராமா. ப்ராமிஸ். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். I love you மித்ராமா. சரி மித்ரா, நான் கிளம்புறேன். பார்த்துக்கோ, தானியா பார்த்துக்கோ. வரமா? சரிப்பா. நீங்க போங்க வினய், நான் பாத்துக்கிறேன். போறேன், தெரியும். மித்ரா, மித்ரா. வினய், என்ன மித்ரா, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வினய், சும்மாதான். ஓ, என்ன விஷயம் வினய், சொல்லுங்க. மித்ரா, பரவாயில்ல வினய், சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல மித்ரா, தானியா தான் சின்ன பொண்ணு. அவதான் நீங்க கூடவே இருப்பீங்களான்னு கேக்குறானா. நீ என்ன மித்ரா கூடவே இருப்பேன்னு சொல்ற? அத பத்தி கேக்குறதுக்கு தான் இவ்வளவு தயங்கி தயங்கி வந்தீங்களா? அது மட்டும் இல்ல மித்ரா, வேற? நமக்கும் ஒரு குழந்தை இருக்கு. அது உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல? நமக்குன்னு ஒரு குடும்பமும் இருக்கு. அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதான் நமக்கு முக்கியம். நான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை வினய். இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? மித்ரா, நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன். நீ எப்போ நம்ம வீட்டுக்கு வருவ? மித்ரா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏதாவது சொல்லு மித்ரா. இங்க பாரு, நம்ம பையன் விக்ரம் இப்பதான் நாம யாருன்னு தெரிஞ்சு நம்ம கூட சேர்ந்து ஒன்னா வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அது உனக்கு புரியுதுல? புரியுது வினய், ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். டைம் வேணும்னா? எனக்கு புரியல. இன்னும் எவ்வளவு நாள் உனக்கு டைம் வேணும்? இல்ல வினய், என்னால இப்படி டக்குன்னு எல்லாம் விட்டுட்டு வர முடியாது. நான் கொஞ்சம் யோசிக்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் வினய். இதுல யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. தானியா நல்லா ஆயிட்டேன்னு டாக்டரே சொன்னாங்கல்ல. அவளை பாத்துக்கிறதுக்கு இந்த குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க.
ஆனா நம்ம பையனை பாரு, நம்ம 2 பேரும் மட்டும் தான் இருக்கோம். அவன் நம்ம 2 பேரும் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறான். மித்ரா, அவன் ஆசைய நிராசையாக்குறது ப்ளீஸ் மித்ரா, வேண்டாம். நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ப்ளீஸ் மித்ரா, நீ சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துடுவேங்கிற நம்பிக்கையில தான் இப்ப நான் போறேன். நீ நல்ல முடிவா யோசிச்சு சொல்லு. அது வரைக்கும் நானும் நம்ம பையனும் உனக்காக காத்துட்டு இருப்போம். இல்ல வினய், நீங்க நினைக்கிற மாதிரி நான் சொல்லல வினய். எனக்கும் உங்களோடையும் நம்ம பையனோடையும் சேர்ந்து வாழணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? தானியா அம்மா இல்லாத பொண்ணு, அவளோட ஆசையும் நிராசை ஆயிடக்கூடாதுல்ல. பாவம், அந்த குழந்தைய நான் விட்டுட்டு வந்தேன்னா அவளும் நம்மள மாதிரி ஏங்கி போயிடுவாள்ல. 6 வருஷமா என்ன அம்மான்னு நினைச்சு வாழ்ந்துட்டா. திடீர்னு அவளை விட்டுட்டு வரணும்னா அந்த ஏக்கமே அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்தா ஆயிடுச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு கண்டிப்பா நீங்க, நான், நம்ம பையன், நம்ம 3 பேரும் சந்தோஷமா நம்ம வீட்டுல வாழ போறோம். தைரியமா இருங்க. ஏண்டா டேய், நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு மித்ராவை பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா, நீ வந்து ஈஸியா பேசி திரும்ப மித்ராவை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடலான்னு பார்க்குறியா? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். அவளை இங்கேருந்து திரும்ப கூட்டிட்டு போக முடிவு பண்ணியிருக்க. நான் இப்போ என்ன பண்றேன்னு பாரு. கார்த்திக் சார், என்ன சார், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? திரும்ப தானியாக்க எதுவும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மித்ரா, தானியா நல்லா தான் இருக்கா. அப்புறம் என்னாச்சு சார்? எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு மித்ரா. குற்ற உணர்ச்சியா இருக்கா? ஏன் சார், என்னாச்சு? வினய் உங்ககிட்ட பேசினத நான் கேட்டேன் மித்ரா. அது வந்து சார். மித்ரா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். வினய் பேசுனதுல எந்த தப்பும் இல்லை. இதை நானா தான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும் மித்ரா. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இங்க வந்து இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை மித்ரா. எல்லாத்துக்கும் மேல தானியா என்ன உங்க வயித்துல பிறந்த பொண்ணா? 1000 தான் இருந்தாலும் அவ வேற யாரோ ஒருத்தரோட பொண்ணு தானே. அப்புறம் ஏன் உங்களுக்கு அவ மேல இவ்வளோ ஆக்குற? மித்ரா, வினய் சொல்றது கரெக்டு தான் மித்ரா. நீங்க கிளம்புங்க, நீங்க உங்க குடும்பத்தை போய் பாருங்க, போங்க. ஐயோ சார், ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? தானியாவை நான் வேற யாரும்லாம் பார்க்கல. அவளும் என் பொண்ணு மாதிரி தான் சார். மித்ரா, போதும் மித்ரா. நீங்க இப்படி சொல்லி சொல்லி தான் வீணா அவன் மனசுல ஆசையெல்லாம் வளர்க்குறீங்க. நாளைக்கே நீங்க வினய், விக்ரம் அப்படின்னு உங்க குடும்பத்தோட போகும்போது அந்த சின்ன குழந்தையோட மனசு தாங்காது மித்ரா. ஐயோ சார், நான் அப்படிலாம் விட்டுட்டு ஒரேடியா போயிட மாட்டேன் சார். அப்படின்னா இப்போ வினய் வந்து பேசிட்டு போறாரு, அதுக்கு இப்ப என்னதான் வழி மித்ரா? தெரியல சார், யோசிக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன மித்ரா இருக்கு? அவ்வளவுதான். நீயும் வினயும் எப்படி ஒண்ணு சேர்றீங்கன்னு நான் பாக்குறேன். மித்ரா, சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் வேணுமா? ஆமாம்மா,
ஆ என்னம்மா வேணும்? டீ காஃபி இல்ல பசிக்குதாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. வேற என்னம்மா வேணும்? நீ போய் உன் புருஷனோட சந்தோஷமா வாழணும். எனக்கு இப்போதைக்கு அதுதான் வேணும். எனக்கு புரியுது மித்ரா. தானியா மேல இருக்கிற அன்பாலையும் இந்த குடும்பத்து மேல இருக்கிற நன்றி உணர்ச்சியாலையும் தான் நீ இப்போ இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு அல்லாடிக்கிட்டு இருக்க. எந்த குழப்பமும் வேண்டாம். ஒரு பொண்ணுக்கு தன்னோட புருஷனும் தான் குழந்தையும் தான் ரொம்ப முக்கியம். நீ தயங்காம வினய் தம்பியோட போய் நிம்மதியா வாழ்ற வழிய பாரு. தேவையில்லாம உன் மனசை போட்டு எதையும் யோசிச்சு தயங்கிக்கிட்டு இருக்காத. அது இல்லம்மா, அது எனக்கு எல்லாம் தெரியும் மித்ரா. நீ அதையும் சொல்ல வேண்டாம். உனக்கு வினைக்கு நடுவுல என்ன பிரச்சனை நடந்துச்செல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்கு நீ 2 நாள் அங்க போய் தங்கிட்டு வரலான்னு முடிவு பண்ணினியோ அப்பவே நீ அவன் கூட சேர்ந்து வாழலான்னு உன் மனசளவுல நீ தயாராயிட்டேன்னு தான் அர்த்தம். நீ இல்லேன்னு மறுத்தாலும் அதுதாம்மா உண்மை. நாங்க என்ன நினைப்போன்னு யோசிச்சோ இல்ல நீ தானியாவுக்காகவோ நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத மித்ரா. நீ தானியாவை உன் பொண்ணா பாக்குற. ஆனா உன்னை நான் என் பொண்ணாதான் பாக்குறேன். என் பொண்ணு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மனசுல பரவி கடந்த வெறுமையெல்லாம் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தாம்மா மாறிச்சு. நான் உன்னை என் சொந்த மகளாதான் அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அக்கறையில தான்மா உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அது சொல்றேன். நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால எதை பத்தி யோசிக்காம நீ போய் வினய் கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. மித்ரா, என்னம்மா யோசிக்கிற? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, நீங்க எதுவுமே தப்பா பேசல. எனக்கு தாமா ஒரே குழப்பமா இருக்கு. என்னம்மா இதுல என்ன குழப்பம் உனக்கு? நீ என்ன யோசிக்கிறேன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு முதல்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றேம்மா. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். என்னதான் வினய் திருந்திட்டேன்னு வந்து நின்னாலும் என்னால அவர் கொடுத்த காயங்கள்ல இருந்து மேல முடியலமா. அவர் என்ன நம்புறதுக்காக நான் அவ்வளோ போராடினேன். என் குழந்தைய காப்பாத்திக்க நான் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருந்துச்சு. என்னால அதெல்லாம் மறந்துட்டு வினய் கூட சேர்ந்து வாழ முடியும்னு தோணலமா. ஆனா என் வீட்லயும் அவர் வீட்லயும் யாருமே அப்போ என்ன புரிஞ்சுக்கல. புருஷன் தப்பு பண்ணானா அதான் அவன் திருந்திட்டான்ல, சேர்ந்து வாழ வேண்டியதானே நினைச்சாங்க. ஆனா அந்த தப்பு என் மனசுல எவ்வளவு ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கோனோ, என் நம்பிக்கை எவ்வளவு செதைச்சிருக்கோனோ யாருக்குமே புரியல. அதனாலதான் நான் வீட்டை விட்டு வந்தேன். ஆனா எனக்கு ஆதரவு கொடுத்து என்னையும் இந்த வீட்டுல ஒருத்தியா வாழ வச்ச உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த 6 வருஷமா எனக்கு வினய் கூட வாழ பிடிக்காம திரும்ப அவரோட சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது இந்த நேரத்துல தானியாவுக்கு அவ அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா. தானியாவுக்கு அம்மா நான் தான். எனக்கு விக்ரம் வேற தானியா வேற இல்லம்மா. 2 பேருமே என் குழந்தைங்க தாமா. அதான் எனக்கு தானியா விட்டு போக மனசு வரல. தானியாவுக்கு உடம்பு சரியானதும் நான் போகலான்னு நினைச்சேம்மா.
இதுக்கு வினய் சம்மதிப்பாரான்னு தெரியல. புரியுது மித்ரா. உன் குழப்பம் பயம் எல்லாமே எனக்கு இப்ப புரியுது. கடவுளே, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கா. என்ன உள்ள இருந்து பேச்சு சத்தம் கேக்குது? அதாமா சொல்றேன், தானியாவோட மனசு மாறுற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். வேண்டாம் மித்ரா, இப்ப நீ எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். அவசரப்படாத. நீ காலத்துக்கும் இங்கே இருக்கலாம். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா உனக்கு எது நல்லதுன்னு பார்க்கணும்ல. கொஞ்ச நேரம் எடுத்து யோசிப்போம்மா. அது வரைக்கும் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இரு. நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். உன் வலியும் வேதனையும் எனக்கும் புரியுது. நானும் சில நேரங்கள்ல காயங்களை நாம ஆற விடாம அதை பிடிச்சு வச்சு குத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம யோசிப்போம். இப்போதைக்கு இந்த விஷயத்துல எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சரியா? கடவுளை நம்பு, எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஓஹோ, மகாராணி இங்கேயே டேரா போட முடிவு பண்ணிட்டாளா? நம்ம மாப்பிள்ளையோட பிளான் ஜெயிச்சிருச்சு போலயே. விடக்கூடாது, விடவே கூடாது.